ஹலோ ஆல், வெல்கம் டு தாட் ஸ்பாட். 60 வயசுக்கு மேல உள்ள சீனியர் சிட்டிசனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பென்ஷன் ஸ்கீம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். PMVVS, பிரைம் மினிஸ்டர் வய வந்தனா ஸ்கீம். இந்த ஸ்கீம் ஒரு இமிடியட் பென்ஷன் ஆப்ஷனா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க இன்னைக்கு தான் இந்த ஸ்கீம்ல ரிஜிஸ்டர் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்ல இருந்தே உங்களுக்கு பென்ஷன் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிட்டே இருக்கும். May 4, 2017 தான் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஸ்கீமோட மெயின் எய்ம் என்னன்னா, ஒரு லாங் டேர்ம் கேரண்டீட் இமிடியட் பென்ஷன் ஒரு சாதாரண சீனியர் சிட்டிசனுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இந்த ஸ்கீம் 2017 ஆரம்பிச்சப்ப ஒரு வருஷம் மட்டும் தான் டைம் ஆஃபர் பண்ணிருந்தாங்க. May 2018 க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கறதுல தான் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. 2018 வந்த பட்ஜெட்ல இந்த ஸ்கீமை March 2020 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தாங்க. அடுத்து May 2020 கவர்மெண்ட் திருப்பி இந்த ஸ்கீமை 31 March 2023 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா March 31, 2023 வரைக்கும் தான் இந்த ஸ்கீம்ல டெபாசிட் பண்ண முடியும். LIC ஆஃப் இந்தியா தான் இந்த ஸ்கீமை நடத்திட்டு வராங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம் எப்படி செயல்படுது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஸ்கீம்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரு லம்சம் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிரணும். நீங்க டெபாசிட் பண்ணும்போதே உங்களுக்கு பென்ஷன் மாசம் வேணுமா, இல்ல 3 மாசத்துக்கு ஒருக்க வேணுமா, இல்ல 6 மாசத்துக்கு ஒருக்க வேணுமா, இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை வேணுமா அப்படிங்கறதையும் சூஸ் பண்ணிரணும். நீங்க சூஸ் பண்ற ஆப்ஷனை பொறுத்து உங்களுக்கு 10 வருஷம் வரைக்கும் பென்ஷன் வந்துட்டே இருக்கும். இந்த ஸ்கீமோட கால அளவு 10 வருஷம். 10 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட டெபாசிட் அமௌண்ட்டை நீங்க திரும்ப வாங்கிக்கலாம். ஒருவேளை நீங்க இந்த 10 வருஷம் காலத்துல இறந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பென்ஷனை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. உங்க நாமினி கிட்ட நீங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை அப்படியே கொடுத்துருவாங்க. ஸ்கீம்ல யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஸ்கீம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம். அதனால 60 வயசுக்கு மேல உள்ளவங்களால மட்டும் தான் இந்த ஸ்கீம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். இந்த ஸ்கீம்ல ஏஜ்ல எந்த ஒரு அப்பர் லிமிட்டும் கிடையாது. 60 வயசுக்கு மேல உள்ள யாருனாலும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ஸ்கீம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். LIC ஆஃப் இந்தியா தான் இந்த ஸ்கீமை நடத்திட்டு வராங்க. சோ நீங்க www.licindia.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு ஆன்லைன்லயும் இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ணலாம். இல்லாட்டி நீங்க டைரக்டா LIC ஆபீஸ்க்கு போயும் ஆஃப்லைன்ல அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்கீமோட லாஸ்ட் டேட் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கீம் ஒரு லிமிடெட் டைம் ஆஃபர் தான். March 31, 2023 வரைக்கும் தான் இந்த ஸ்கீமோட லாஸ்ட் டேட். சோ இதுக்குள்ள நம்ம அப்ளை பண்ணி பெனிஃபிட் ஆயிக்கலாம். இந்த ஸ்கீம்ல இருந்து எவ்வளவு அமௌண்ட் இந்த ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்கீம்ல நீங்க மினிமம் எவ்வளவு அமௌண்ட், மேக்ஸிமம் எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கறது நீங்க எந்த பென்ஷன் ஆப்ஷன் சூஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து வேறுபடும். எக்ஸாம்பிள் மாசம் பென்ஷன் வரணும்னு சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதோட மினிமம் டெபாசிட் அமௌண்ட்டும் மேக்ஸிமம் டெபாசிட் அமௌண்ட்டும் வேற. இதே 3 மாசத்துக்கு ஒரு பென்ஷன் வரணும் அப்படிங்கிற ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா அதோட மினிமம் அமௌண்ட்டும் மேக்ஸிமம் அமௌண்ட்டும் வேற. அதை பத்தி டீடைலா பார்ப்போம். நீங்க மாசம் பென்ஷன் வேணும் அப்படிங்கறத செலக்ட் பண்றப்போ உங்களோட மினிமம் அமௌண்ட் 1,62,162 ரூபாய், மேக்ஸிமம் டெபாசிட் அமௌண்ட் 15 லட்சம். 3 மாசத்துக்கு ஒருக்க பென்ஷன் வரணும் அப்படிங்கிற ஆப்ஷன் போறீங்க அப்படின்னா உங்களோட மினிமம் டெபாசிட் அமௌண்ட் 1,61,074 ரூபாய், மேக்ஸிமம் டெபாசிட் அமௌண்ட் 14,89,933 ரூபாய். 6 மாசத்துக்கு ஒரு பென்ஷன் வரணும் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட மினிமம் டெபாசிட் அமௌண்ட் 1,59,574 ரூபாய், உங்களோட மேக்ஸிமம் டெபாசிட் அமௌண்ட் 14,76,064 ரூபாய். வருஷத்துக்கு ஒரு பென்ஷன் வரணும் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட மினிமம் டெபாசிட் அமௌண்ட் 1,56,658 ரூபாய், மேக்ஸிமம் டெபாசிட் அமௌண்ட் 14,49,086 ரூபாய். இந்த ஸ்கீம்ல ஒருத்தர் பேர்லயே ஒரு அக்கௌண்ட்டுக்கு மேலேயும் ஓபன் பண்ணிக்கலாம். ஆனா உங்களோட மேக்ஸிமம் டெபாசிட் அமௌண்ட் 15 லட்சத்துக்குள்ளதான் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் மாசம் பென்ஷன் வர ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு 3 அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா என்னோட 3 அக்கௌண்ட்டை சேர்த்து மேக்ஸிமம் டெபாசிட் அமௌண்ட்டே 15 லட்சம் தான் வரணும். உங்க அக்கௌண்ட்டை சேர்க்காம உங்களோட பவுஸ்க்கு கூட செப்பரேட்டா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். நீங்க 15 lakhs மேக்ஸிமம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க உங்க பேர்ல, உங்க பவுஸ்க்கும் 15 லட்சம் ரூபாய் அவங்க பேர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க மேக்ஸிமம் 30 lakhs வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்க எந்த பென்ஷன் ஃப்ரீக்வன்சி சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நீங்க மாசம் பென்ஷன் வர ஆப்ஷன் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.4%. நீங்க 3 மாசத்துக்கு ஒரு பென்ஷன் வர ஆப்ஷனை சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.45%. 6 மாசத்துக்கு ஒரு பென்ஷன் வர ஆப்ஷன் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.52%. வருஷத்துக்கு ஒரு பென்ஷன் வர ஆப்ஷன் சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.66%. நீங்க இப்பதான் தாட் ஸ்பாட் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம தாட் ஸ்பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸ்கீம்ல நீங்க ஒன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணப்ப என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சோ அதுதான் 10 வருஷத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். இந்த ஸ்கீம்ல நீங்க 10 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க டைமை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க உங்களோட டெபாசிட் அமௌண்ட்டை திருப்பி எடுத்துதான் ஆகணும். ப்ரீமெச்சூர் க்ளோஷர், ஏதாவது ஒரு தேவைக்காக நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒரு சில கேசஸ்ல மட்டும் தான் நீங்க க்ளோஸ் பண்ண முடியும். உங்களுக்கு உங்க பவுஸ்க்கு ஏதாவது கிரிட்டிக்கல் டிசீஸோ இல்ல மெடிக்கல்
மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக தேவை அப்படின்னா மட்டும்தான் நீங்க இந்த அக்கௌண்ட்டை ப்ரீ மெச்சூரா க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அப்படி க்ளோஸ் பண்றப்ப நீங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட்ல இருந்து பெனால்ட்டியா 2% வந்து எடுத்துப்பாங்க. பேலன்ஸ் 98% நீங்க எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்கீம்ல நீங்க 10 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 10 லட்சத்துல 2% வந்து 20,000 ரூபாய். 20,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வராது. பேலன்ஸ் 9.8 லட்ச ரூபாய் உங்களுக்கு திருப்பி வந்துடும். டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் நீங்க ஓல்டு சிஸ்டம் ஃபாலோ பண்ணாலும் சரி இல்ல நியூ சிஸ்டம் டாக்ஸ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாலும் சரி, இதுல எந்த ஒரு இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் கிடையாது. இந்த ஸ்கீம்ல நீங்க டெபாசிட் பண்ற அமௌண்ட் வந்து 80C கீழே நீங்க டிடக்ட் பண்ண முடியாது. இதுல நீங்க ரிசீவ் பண்ற பென்ஷன் அமௌண்ட்டுக்குமே வந்து நீங்க இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஒருவேளை உங்களோட டெத்துக்கு அப்புறம் உங்க நாமினிக்கு உங்களோட டெபாசிட் அமௌண்ட் போச்சு அப்படின்னா உங்க நாமினி வந்து அந்த டெபாசிட் அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் கட்ட தேவையில்ல. ஃப்ரீ லுக் பீரியட்னா நீங்க இந்த ஸ்கீம்ல ரிஜிஸ்டர் பண்ணி அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிடுறீங்க. நீங்க டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்கீம் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, நீங்க டெபாசிட் பண்ணதை திருப்பி எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீ லுக் பீரியட்னு ஒரு டைம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஆஃப்லைன்ல இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ லுக் பீரியட் வந்து 15 நாள். நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 15 நாளுக்குள்ள நீங்க அந்த அமௌண்ட்டை திருப்பி எடுத்துக்கலாம். நீங்க ஆன்லைன்ல இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ லுக் பீரியட் வந்து 30 நாள். 30 நாளுக்குள்ள நீங்க உங்களோட டெபாசிட் அமௌண்ட்டை திருப்பி எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள், சப்போஸ் 3 லட்ச ரூபாய் நீங்க இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, மந்த்லி பென்ஷன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மாசம் உங்களுக்கு வர்ற பென்ஷன் அமௌண்ட் 1850 ரூபாய். 10 வருஷத்தோட கடைசியில நீங்க இது வரைக்கும் வாங்கின மொத்த பென்ஷன் அமௌண்ட் வந்து 2,22,000 ரூபாய். 10 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க டெபாசிட் பண்ண 3 லட்சம் ரூபாயும் நீங்க திருப்பி எடுத்துக்கலாம். அதிகமா காசு இருக்கு, உங்களால 10 லட்சம் வரைக்கும் இதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா பென்ஷன் ஆப்ஷன் வந்து நீங்க மந்த்லி ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மாசம் உங்களுக்கு கிடைக்கிற பென்ஷன் அமௌண்ட் 6,166 ரூபாய். 10 வருஷத்தோட கடைசியில நீங்க வாங்கின பென்ஷன் அமௌண்ட் மட்டுமே 7,40,000 ரூபாய். 10 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட நீங்க டெபாசிட் பண்ண 10 லட்சமும் உங்களுக்கு திருப்பி வந்துடும். உங்க பேரண்ட்ஸ் பேர்ல ஒரு நல்ல பென்ஷன் ஆப்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் ஸ்கீமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம தாட்ஸ்பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க.